தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இன்சூரன்ஸ், சாலை வரி, வாகன உதிரிப்பாகங்களின் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் தங்களது உயர்த்தப்பட்ட வாடகையை நிர்ணயம் செய்ய ஜேசிபி வாகனங்களை இன்று ஒரு நாள் நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை வைத்து ஜேசிபி உரிமையாளர்கள் தொழில் செய்து வருகின்றனர். இவர்களை நம்பி சுமார் 500 தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது ஜேசிபி இயந்திரம் விலை உயர்வு மற்றும் டீசல், ஆயில், இன்சூரன்ஸ், சாலை வரி, வாகன உதிரிப்பாகங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக குறைந்த வாடகைக்கு ஜேசிபி இயக்க முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து முத்தியாபுரம் பகுதி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் மே 1ஆம் தேதி ஜேசிபி இயந்திரங்கள் இயங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 1200, குறைந்தபட்ச வாடகையாக ரூபாய் 3500, மாத வாடகையாக 1,20,000 என வாடகையை நிர்ணயம் செய்து இன்று தங்களது ஜேசிபிகளை எந்த பணிக்கும் அனுப்பாமல் நிறுத்தி வைத்து ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு உயர்த்தப்பட்ட வாடகையை தங்களுக்கு நிர்ணயம் செய்து பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 200 ஜேசிபி வச்சிருக்கிறோம். இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 400-500 குடும்பங்கள் பழச்சிட்டு இருக்கு. ஜேசிபி ஓடக்கூடிய ஆப்ரேட்டர்கள், அவங்க கிளீனர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் இதை வச்சு பழச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எந்த வாடகையுமே கூட்டி வாங்க முடியல. ஆனால் ஸ்பேர் ஒர்க்ஸ் எவ்வளோ உயர்வு, வண்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆகிட்டாங்க. அதனால கண்டிப்பாக கூட்டினாதான் இந்த தொழில் தொடர்ந்து எங்களால் செய்ய முடியுன்ற காரணத்தினால கூட்ட வேண்டிய நிர்பந்தம் உள்ளாகி இப்போ இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு அடையாள வேலை நிறுத்தம் பண்ணிட்டு எங்களோட கோரிக்கையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி. இந்த மாதிரி காரணத்துல எங்கள் வாடகை கட்ட மாட்டேங்குது. அதனால நாங்கள் தெரியப்படுத்தி இந்த வாடகை கூட்டுற மாதிரி சொல்லி கூட்டுறோம். இந்த வாடகை நான் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால தான் கூட்டுறோம். ஏற்கனவே உதிரி பாகங்கள் விலை உயர்வு, டீசல், ஆயில், அதனோட டாக்ஸு, அதனோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்குகள் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டுறோம். இதுக்கு பொதுமக்களும் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அரசாங்கமும் இந்த மாதிரி நாங்கள் வாடகை கூட்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.